சொன்னீங்க. புத்தகங்கள் வந்து உங்களுக்கு வந்து இப்போ நிறைய ஆடியோ புக் இருக்குல்ல, உங்களுக்கு கேட்க பிடிக்குதா வாசிக்க பிடிக்குதா? நான் வந்து எனக்கு ஏதாவது ஒரு வேள்பாரி கேட்க ஆரம்பிச்சது. எனக்கு ஒரு நாவலையோ புத்தகத்தையோ கேட்டுட்டு அப்புறம் வாசிக்கிறது ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு தடவை கேட்டுட்டு நான் அப்படி வளர்ந்துட்டேன். எங்க அம்மா நிறைய வாசிச்சு கேட்டு செல்வத்தில் செல்வம் செவிச்செல்வமாவே வளர்ந்ததால கேட்கறது ரொம்ப பிடிக்கும். கேட்டு அப்புறம் அதை வாசிக்கும் போது அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். வேள்பாரி வந்து என்னால நிறுத்தவே முடியாது. அமெரிக்கா வந்ததுல இருந்து நான் வேள்பாரி தான் கேட்டுட்டு இருக்கேன். நான் பயணங்கள்ல அங்கே இங்கே வரும்போதெல்லாம் பக்கத்துல யாரோ இந்த பக்கம் பேசிருக்காங்க, அவங்களுக்கு தெரியாம அந்த பக்கம் ஒரு ஹெட்போன் வச்சு அவங்க தலையாடிட்டு வேள்பாரி கேட்டுட்டு இருக்கேன். இவ்வளவு கம்பனோட பயணித்ததே இல்ல. எனக்கு வந்து பொன்னியின் செல்வனுக்கு அப்புறம் வந்து வேள்பாரி மாதிரி மனசை எதுவுமே தொடல. 2 முறை வாசிச்சு கபிலரின் பார்வையில இருந்து ஒரு நல்ல வேள்பாரியதான். அதாவது நம்ம வந்து நீங்க எவ்வளவு தூரம் வந்துட்டீங்கன்னு தெரியல, பட் ஒரே ஒரு ஸ்பைல் தான். அந்த ஒரு நம்ம வந்து வெறும் முல்லைக்கு தேர்கொடுத்தான் பாரியோட இல்ல, முல்லைக்கு தேர்கொடுத்தான் பாரி அப்படிங்கறதா நமக்கு பாரியோட ஒரே அறிமுகமா இருந்துச்சு. அதை வந்து ஒரு சாதாரண விஷயமா கடந்து போயிருப்பாங்க. நான் பண்ற 998 விஷயத்துல இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம். சின்ன விஷயம் சொன்னா பரவாயில்ல, இதுல என்ன இருக்கு, இதுல என்ன இருக்கு அதை பாருங்க மாட்டார் தேக்கங்க. இதுல என்ன இருக்கு, எங்க கொடி பட முடியாம கிடந்துச்சுன்னா அது கொடுக்குறது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். உள்ள பாடித்துறாங்க, உலகமே உன்னை வந்து முல்லைக்கு தருவாங்க குடுக்கட்டி தாண்டா தப்பு, கொடுத்து ஒரு விஷயமே இல்லைன்னு கடந்து போறது. அப்பா அதை சொல்றாரு, சமநிலை மக்கள்ல இருக்கிற உங்களுடைய எண்ணத்தை உங்களால எப்படி புரிஞ்சுக்க முடியாதோ அப்படி உங்களுடைய வாழ்வியல அவங்களால புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு. இதுல வந்து ஒரு கிராமத்து வாழ்க்கைக்கும் நகர்ப்புற வாழ்க்கைக்கும் இருக்கிற வித்தியாசமே அதுதான் நினைக்கிறேன். நம்ம எவ்வளவு மொத்தமான அறிவுடையவர்களா இருந்தோம், விண்ணி எண்ணெய் சரி மண்ணி எண்ணெய் சரி தாவரங்கள் விலங்குகள்னு அது நமக்கு அறிமுகப்படாது. நான் போற இடங்களா சொல்லிட்டு செஞ்சு வேள்பாரி வந்து வாசிக்கங்க, கேளுங்க, ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா வாசிக்கன்னு சொல்லி நீங்க அந்த 2 புத்தகத்தையும் எடுத்து கண்டிப்பா வாசிக்க மாட்டீங்க. கேளுங்க, வெறும் விகடன்ல நீங்க வந்து அதை 99 ரூபா சப்ஸ்கிரைப் பண்ணி 99 ரூபா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஆடியோ கேளுங்க. நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும், எவ்வளவு விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியுது அதுல. அப்பா ஆச்சரியம்.